ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு HiruthikSwamy சேனல். இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஆக்சுவலி அன்பாக்சிங்கை தான் பார்க்க போகிறோம். ப்ராடக்ட் நம்ம கையில் இருக்குது. என்னடா இது செட்டப் பண்ணிட்டு கையில் பிடிச்சிட்டு பேசிகிட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா? கொஞ்சம் வந்தது ப்ராடக்ட் ஆல்மோஸ்ட் ஒரு ½ hour ஆச்சு வந்து. சரி, அதான் இம்மிடியேட்டாக அன்பாக்சிங் பண்ணிடலாமே. ஆனால் இன்கேஸ் ஏதாவது டேமேஜ் ஆச்சுனாலும் ரிட்டர்ன் போகிறதுக்கு நம்மளுக்கு ப்ரூஃப் வேணும். அந்த ரீசனால் கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணிடலாம். டெலிவரி பார்த்திங்கன்னா ஆனது ஆல்மோஸ்ட் 6:30 பக்கம் தான். அந்த ரீசனு தான். அண்ட் ஃபேஸில் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். ஏன்னா ஒர்க்குக்கு வீட்டில் இருக்கிற ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு அண்ட் இம்மிடியேட்டாக வந்து கேமராவில் உட்காடுறேன். அண்ட் அன்பாக்சிங் பார்த்துடலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அன்பாக்சிங் பண்ணிடலாம். அண்ட் ஆல்ரெடி எல்லாம் ரிமூவ் பண்ணி வச்சிட்டேன், டைம் டிலே ஆகுன்றதுனால. பார்த்திங்கன்னா இதோட காஸ்ட் எனக்கு வந்தது 480 ருபீஸு. என்னடான்னு கேட்குறீங்க, நீங்களே ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். நானும் சர்ப்ரைஸ் இருக்கேன். எனக்கு தெரியும் ப்ராடக்ட் என்னன்னு, பட் இருந்தாலும் உங்களுக்கு தெரியாதுல்ல. இதை பார்த்து நீங்கள் கெஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. பட் ஆனால் இந்த வாட்டி ப்ராடக்ட் வந்தது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, வெறும் டேமேஜ். நானும் உள்ள ப்ராடக்டில் உடஞ்சிட்டு இருக்குமோன்னு ஒரு பயத்தில் தான் இருக்கேன். எனக்கும் தெரில, ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அண்டு நான் ஏற்கனவே சொன்னது தான், நான் ஒரு ப்ராடக்ட் வாங்கினது தான் பிஃபோராகவே அதோடய குவாலிட்டி நான் செக் பண்ணிட்டு தான் வாங்குவேன். பிஃபோராக நம்ம ரிலேஷனுக்கு ஒருத்தருக்கு வாங்கி கொடுத்தேன். ஆன்லைனில் தான் வாங்குது, ஃப்ளிப்கார்ட்டில். சேம் தான், நல்லா இருந்துச்சு குவாலிட்டி. அந்த ரீசனால் நாமளும் ஒன்று வாங்கிக்கலாம், மறுபடியும் அந்த மாதிரி குவாலிட்டி கிடைக்குமோ இல்லையோ அந்த ப்ரைஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆர்டர் பண்ணிட்டோம். அண்ட் இதோட காஸ்ட்டு 480 ருபீஸ் வந்துச்சு. பட் இந்த வாட்டி பேக்கிங் ஃபஸ்ட்டு வந்துச்சு. போன வாட்டி வந்து சிங்கிள் டேமேஜ் கூட இல்லை, இது மாதிரி பெண்டான மாதிரி கூட இல்லை. ஆனால் இந்த வாட்டி பாருங்கள், இந்த மாதிரி எனக்கு இப்படி பாருங்கள், இப்போ கையில் பிடிச்சா எப்படி இருக்குது பாருங்கள். இது மாதிரிலாம் வரல எனக்கு போன வாட்டி. அழகாக பாக்ஸ் ஸ்கொயர் மாதிரி ஃபுல்லு நீட்டாக வந்துச்சு. ஆனால் இந்த வாட்டி ஒஸ்ட்டாக வந்துருக்கு. பார்க்கலாம் உள்ள டேமேஜாக இருக்கா இல்லையான்னா ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அண்ட் ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், இங்கே எல்லாம் கிழிஞ்சிட்ருக்கு பாருங்கள் எந்தளவுக்கு. அப்போ எந்தளவுக்கு அவங்க கேர்லெஸ்ஸாக இருக்காங்க அப்படின்னு நினச்சி பாருங்கள். ஃப்ளிப்கார்ட்டில் டேமேஜ் ஆகிக்கூடாதுன்னு வேண்டிக்கிறேன். ஏன்னா ரிட்டர்ன் போட்டால் மறுபடியும் இன்னும் 10 நாள் ஆகும் வர்றதுக்கு. ஓகே எஸ் ஓகே. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இல்லை, செக் பண்ணிடலாம் ப்ராப்பராக. இது நம்ம ஒரு மிஸ்ஸிங்கு. என்னடா பாக்ஸை போட்டுன்னு டான்ஸ் பண்ணிட்டுருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஆக்சுவலி பாருங்கள், இந்த இடத்துல ஒரு ரப்பர் வரும் பாருங்கள். இந்த இடத்துல ரப்பர் இல்லை, ரப்பர் மிஸ்ஸிங்கு. அண்ட் இதெல்லாம் மூவ் ஆகிட்டுருக்கு. இந்த இது மூவ் ஆனதுனால தான் எனக்கு டேமேஜ் ஆகலை. அது ஒரு நல்ல விஷயம். இது மட்டும் டைட்டாக அவங்க ப்ராப்பர் ஃபுல் ஃபிக்ஸடாக பண்ணிட்டு இருந்தாங்க, டேமேஜ் ஆகிட்டுருக்கும். நான் ரிட்டர்ன் தான் பண்ணியிருக்கணும். ஏன்னா நான் இந்த இடத்துல தொட்டு பார்க்குறப்ப பாருங்கள், இந்த இடத்துல கிழிஞ்சிட்ருக்கு. ஆக்சுவலி இந்த பாட்டு இந்த இடத்துல தான் வந்தது. நல்ல வேலை ஒன்றும் ஆகலை அப்படின்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நல்லா ஓப்பன் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இதோட ப்ராடக்ட் பாருங்கள், இதுதான். இதோட சைஸ் பார்த்திங்கன்னா 4 inches. அது கூட பார்த்திங்கன்னா இது உங்களுக்கு சொல்லலை என்னத்துக்குன்னா, சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. என்ன ரீசனுக்குனா பார்த்திங்கன்னா, இங்கே ரிமோட் இருக்குது. இந்த ரிமோட்டுக்கோசரம் தான் இது ரிமூவ் ஆகிட்டுருக்கு. எதுன்னு தெரில. இங்கே பாருங்கள், இது சிங்கிள் பீஸாக இருக்குது. எதுன்னு தெரில. பத்திரமா வைக்குவோம். இன்கேஸ் நான் ஏதாச்சும் ஃபைண்ட் அவுட் பண்ணேன்னா போடுறது ஈஸியாக இருக்கும்.
டேக் ஒன்று கொடுத்துருக்காங்க, கையில் போகுது, அவங்க கையில் ஃப்ரீயாக போகுது. பட் பிஎம் தான் சரி நம்ம யூஸ் பண்ணுறப்ப. அண்ட் இதோட குவாலிட்டி நான் லாஸ்ட் டைமே செக் பண்ணிட்டேன். ப்ரைஸுக்கு குவாலிட்டிக்கு நல்லா தான் இருக்குது. பார்த்திங்கன்னா இதோட ப்ராடக்ட் ரிவ்யூவில் பார்த்திங்கன்னா பேடாக தான் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. பட் இருந்தாலும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரைஸ் எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. ஆக்சுவலி நான் இதுக்கு முன்னாடி நம்ம ரிலேஷனுக்கு ஆர்டர் பண்ணி கொடுத்தோன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதோட காஸ்ட் பார்த்திங்கன்னா 403 rupees தான் வந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா நான் ஆர்டர் பண்ணது பார்த்திங்கன்னா 476 சம்திங் வந்துச்சு. ஆனால் டோட்டலாக 480 கொடுத்தேன் டெலிவரி பர்சனுக்கு. என்னத்துக்கு திடீர்னு எக்ஸ்ட்ரா 80 rupees ஏற்றிட்டாங்கன்னு தெரியல. ப்ராடக்ட் குவாலிட்டி வைஸ் ஓகே, ஐ ஆம் சாட்டிஸ்ஃபைடு வித் குவாலிட்டி. நான் லாஸ்ட் டைமே செக் பண்ணதான் அதுக்கு தான். பாருங்கள், இதோட ஃபுல் லென்த்து இவ்வளோ. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, ஏன்னா நான் வச்சுங்கிற கேமரா ஆங்கிள் எப்படின்னு ஒரு மாதிரி கோனே தான் வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா கைக்கு க்ரிப்பாக கொடுத்துருக்காங்க, பிடிக்கிறதுக்கு நல்லா க்ரிப்பாக தான் இருக்குது பிடிக்கிறதுக்கு. பார்த்திங்கன்னா பேக்கில் கூட ஈஸியாக வச்சுட்டு போகலாம். ஒரு பேக் சைஸுக்கு தான் கொடுத்துருக்காங்க வச்சுறதுக்கு. அண்டு ரிமோட்டு அண்ட் டேகு அண்ட் சார்ஜிங் கேபிள். இந்த ரிமோட் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ப்ளேஸ் ஆகிரும். நம்ம கையில் கேரி பண்ண அவசியம் இல்லை, இந்த இடத்துல வச்சிட்டோம்னா இந்த இடத்துல வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நம்ம எங்கேயாச்சும் கீழே எக்ஸ்ட்ரா இது கொடுத்துருக்காங்க பாருங்கள், எக்ஸ்ட்ரா இது ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா என்ன ஃபிக்ஸ் பண்ணலாங்க. ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம இதுதான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இது ஆக்சுவலி கோப்ரோ இது மாதிரி ஆக்ஷன் கேமரா யூஸ் பண்ணுற செல்ஃபி ஸ்டிக்கு. பட் நம்ம டைம் பீங் நம்ம கேமரா மொபைலில் இதில் தான் ரெக்கார்டிங் பண்ணிட்டு இருந்தோம். பட் இதுக்கு நெசசரி இல்லை, ஏன்னா நான் எடுத்து இப்படி ரொட்டேட் ஆகும். அந்த ரீசனுக்கு தான் நம்ம இதை ஆர்டர் பண்ணிட்டோம் புதுசு. அண்ட் இதுதான் பாருங்கள், நம்ம எக்ஸ்ட்ரா இன்கேஸ் இது கூட ப்ராடக்ட் கூட இல்லை, நான் செப்பரேட்டாக வச்சுருக்கேன் பாருங்கள். இது இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், இது இப்படி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்படி வச்சுக்கலாம். தென்னில் சூப்பராக இருக்குது. கீழே இருக்கிறது கூட இன்னும் ஒரு நல்ல குவாலிட்டியாக வாங்கணும், பார்க்கலாம். நல்லாயிருக்கு குவாலிட்டி வைஸ் ஓகே. அண்ட் க்ரிப்பு பார்த்திங்கன்னா க்ரிப்பும் நல்லா தான் கொடுத்துருக்காங்க, நல்லா கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்ணாதாங்க தெரியும். பட் நான் இதுக்கு முன்னாடி வந்த ப்ராடக்ட் இதை விட நல்ல குவாலிட்டி அந்த மாதிரி எனக்கு பெட்டராக ஃபீல் ஆகுது. ஓகே 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 இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த டேக் போடுறதுக்கு ரவுண்டாக கொடுத்துருக்காங்க, ஆனால் அது உடஞ்சிட்டு இருக்கு பாருங்க. ஓ மை காட், கஷ்டமாக இருக்கு. ரீப்ளேஸ் போட்டுடலாமா வேணாமா? ஒரு நாள் யூஸ் பண்ணுவோம், அப்படி இல்லைன்னா ரீப்ளேஸ் போட்டுற வேண்டியது தான், ஒன்றும் பண்ண முடியாது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அன்பாக்சிங் தான் ஜஸ்ட், வேறு ஒன்றும் இருக்காது இந்த வீடியோவில். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அன்பாக்சிங் தான் ஒன்றும் பெரிய அந்தளவுக்கு என்ஜாய்மெண்ட்டாக இருக்காது. பட் இருந்தாலும் ஓகே, நம்ம வீடியோ தான் ப்ளே ஆகிட்டு இருக்கு, சும்மா அப்படியே பார்க்குவோம். அண்ட் பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் தான் நம்ம வாங்கின செல்ஃபி ஸ்டிக்கு. நல்லா தான் இருக்குது, அந்த ப்ரைஸுக்கு அந்த குவாலிட்டி ஓகே. பட் அந்த மேலே இந்த ரப்பர் மட்டும் மிஸ் ஆனது தான் கொஞ்சம் கவலையாக இருக்குது. ஒரு 2 நாள் நல்லா யூஸ் பண்ணி பார்த்துட்டு அண்டு நம்ம வச்சுக்கலாமா இல்லை ரிட்டன் போட்டுடலாமா அப்படின்னு பார்க்குறேன். ரிட்டன் போட்டோன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன். ஆக்சுவலி இது 2 நாள் டெஸ்டிங் பண்ணிட்டு தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவே போடுவேன். டெஸ்டிங்கில் ஃபெயில் ஆகிடுச்சுன்னா ரிட்டர்ன் பண்ணிட வேண்டியதான். ரிட்டர்ன் பண்ணிட்டு சேம் ப்ராடக்டே தான் வேறு நம்ம வர வைக்கலாம். ஏன்னா இது குவாலிட்டி நல்லாயிருக்கு. வெறும் அந்த
டேமேஜ் ஆனது உங்களுக்கு ஏற்கனவே அந்த பாக்ஸில் காமிச்சிருக்கோம் எந்த அளவுக்கு டேமேஜில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரீசனுக்கு தான். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு டக்குன்னு நோட்டிஃபிகேஷன் ஆகும். See you then, take care, bye guys, love you all, bye.